ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். திமுக நிர்வாகியான முருகேசன் என்பவர் 14 வயது சிறுமியை அவரது உறவினர் வீட்டில் கொண்டு போய் விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அவர் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 திமுக பிரமுகர்கள். திருப்பரங்குன்றம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகி ஒருவர் தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி. விருதாச்சலத்தில் 5 வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு அளித்தார். கரூர் மாவட்டம் நெரூர் வடபாக்கம் பகுதியில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கரூர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர். கோவையில் கணவரை பிரிந்த பெண்ணை திருமண ஆசை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக பிரமுகரை போலீசார் நகரில் காதலிப்பதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள். தஞ்சாவூர் ஒரத்தநாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த 4 பேர் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் என்ற செய்தி திமுகவைச் சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி கவிதாசன். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக திமுக நிர்வாகி மீது 2 இளம் பெண்கள் பகீர் புகார் அளித்துள்ளனர்.